தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் ரேட் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெர்மிஸ்டருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h ஓகே. எல்சிடிக்கான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு என்ன பண்ணுறேன், எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ப்ளூடூத் சர்ச் என்டிசி என்டிசின்னு சர்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டிஃபைன் எல்இடி வந்து என்ன பண்ணிட்டேன் 4th பின்லையும். டெர்மிஸ்டர் வந்து A0லையும். டெர்மிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா 10K போட்டு 10K ரெசிஸ்டர் தான். ஓகே, அது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். 10K ரெசிஸ்டர் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம என்ன கேள்விப்படும் மினி ப்ராஜெக்டாக பண்ணுறப்போ டெர்மிஸ்டர் சென்சர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம். இப்போ அதே டெர்மிஸ்டர் சென்சரை எப்படி கோடிங்கோடு நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். அதே மாதிரி அன்சென்ட் இன்ட்டு டெம்புங்கிற வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வாய்ட் செட்டப்பு எல்சிடி பிகின் 16,2 நான் 16,2 எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து எல்சிடி கிளியர் LCD.set cassette 0,0 Arduino இன்டர்ஃபேஸ் டெர்மிஸ்டர். அடுத்த டெர்மிஸ்டர் இன்புட்டு எல்இடி அந்த பின்ன வந்து என்ன பண்ணுறேன் இன்புட்டாக செட் பண்ணிட்டேன். எல்இடி வந்து அவுட்புட்டாக செட் பண்ணிட்டேன். மினிமம் 5 seconds நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை என்ன பண்ணல இப்போ 3 seconds மாறும். ஏன்னா நம்ம சிமுலேஷனில் அவுட்புட் பார்க்குறப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் டிலே 3000 அப்போ 3 seconds வந்து எனக்கு வெயிட் பண்ணும். அடுத்து எல்சிடியை கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து டெம்ப் ஈக்குவல் டு அனலாக் ரீடு தெர்மிஸ்டர். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன் அனலாக் ரீடு இல்லைன்னா டிஜிட்டல் ரீடு இது மட்டும் தான் மாற்றி மாற்றிப்பேன். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற சென்சார் அனலாகா டிஜிட்டலாக அப்படின்னு உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சதுனாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து கோடிங் போடலாம். அப்போ அனலாக் ரீடு டெர்மிஸ்டர் LCD.set cassette 0,0 LCD.print NTC. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து NTC டெர்மிஸ்டரோட டெம்பரேச்சர் சென்சர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதனால் NTCன்னு போட்டேன். NTC சென்சர்னு சொல்லுவாங்க. NTC அப்படின்னு போட்டேன். அடுத்து LCD.print டெம்ப்பு. அப்போ டெம்ப்னா நான் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணல, அது வந்து டெம்ப்புங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த டெம்ப் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டெம்ப்பு greater 45 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணேன் எல்டியை வந்து ஹை பண்ணேன். அதே மாதிரி 45ஓட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா எல்டி வந்து லோ பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த டிலே 500 வெயிட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணேன் எல்சிடியை கிளியர் பண்ணேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணுறேன் கம்பைல் பண்ணுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வந்து என்ன ஆச்சு டன் கம்பைலிங். இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணல. அதுக்கு முன்னாடி சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டிசைன் ஃபைல் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ் தான் வரும். அந்த ப்ராஜெக்ட் பேக்கப்ஸில் ஒவ்வொரு ஃபைலாக வந்து ஜெனரேட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு டைம் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அதுக்கு கீழே இன்னொரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமிங்கில் வந்து சிமுலேஷன் போட்டிங்களோ அந்த டைமிங் வந்து நோட் பண்ணிங்க. அந்த டைமிங்கில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சிமுலேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சிமுலேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சிமுலேஷனில் என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி கோடிங் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சர் வந்து இதாகும். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா கோடிங் வந்து அப்லோட் ஆகலைன்னு வந்து நான் என்ன பண்ணுறேன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் ஒரு டைம் ஐசி டபுள் கிளிக் பண்ணிட்டு 24வது கோடிங் Arduino இன்டர்ஃபேஸ். ஓகே, பேக் வந்துட்டு Arduino இன்டர்ஃபேஸ் டெர்மிஸ்டர். இப்போ என்ன பண்ணுறேன் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்து இப்போ என்ன பண்ணுறேன் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷனை ப்ளே பண்ண உடனே Arduino இன்டர்ஃபேஸ் டெர்மிஸ்டர் அப்படின்னு வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சர் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளாக் கலரில் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதில் 2 லீடு இருக்கும். ஓகே, LDR சென்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம சிமுலேஷன் லெவலில் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து 2 ப்ரோப் இருக்குது. ஓகே, அந்த 2 ப்ரோப்பையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா மேலாம போகிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 44 அப்படின்னு 49 50 அப்படின்னு என்ன பண்ணுங்க இங்கே டெர்மிஸ்டரில் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணல, அதனால் 606 இது மாதிரி வருது. ஓகே, நீங்கள் டெர்மிஸ்டர் சென்சர்லாம் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 டிஜிட் வேல்யூ தான் வருது. அந்த 3 டிஜிட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்குது. கன்வர்ஷன் பண்ணாமல் என்ன அது கரெக்டாக வரும். நீங்கள் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் என்ன பண்ணக்கூடாது பிரிண்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அப்போது நீங்கள் லாஸ்ட் டிஜிட் மட்டும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை வந்து கண்டுக்க வேண்டாம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் 606 இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு டெம்பரேச்சர் சென்சரில் வந்து எல்இடி டெம்பரேச்சர் வேல்யூ ஹை ஆச்சு அப்படின்னா ஒரு லைட் ஆன் ஆகிறதும், டெம்பரேச்சர் லோவாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 40 கூட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க இந்த இடத்துல வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும் 34 35. நீங்கள் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்துங்க. லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ண முடியாது சிமுலேஷன் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டேன் 44. ஏன்னா டெர்மிஸ்டர் அப்படிங்கிறப்ப நம்மளால் அக்யூரேட்டாக அவுட்புட் தர முடியாது. அது நீங்கள் அக்யூரேட்டாக அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாம் 35 அப்படிங்கிற டெம்பரேச்சர் சென்சர் போடுங்க. அந்த டெம்பரேச்சர் சென்சருக்கான கோடிங் என்ன இருக்குது நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன் கீழே வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே கைஸ், தேங்க்யூ.